பிள்ளைகளுக்கு நல்ல தரமான கல்வி வாய்ப்புகள் இருந்தது. அவர் தமிழ்நாடு முழுவதும் இருந்தாலும் அவங்க சம்பளம் அவங்க வங்கி கணக்கு வந்துச்சு. இதெல்லாம் எதுக்கு? தள்ளுபடி, அதே போல மகளிர்களுக்கு ஸ்கூட்டி திட்டம், இதெல்லாம் மீண்டும் எடப்பாடி அவர்கள் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டங்கள் நிச்சயமாக நம்ம தமிழகம் பசுமையாக இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு நீங்க வாக்களிக்க வேண்டும் சின்னம். அதுக்கு நீங்க வாக்களிக்க. அதே போன்று சட்டமன்றத்தில் என்னை தேர்ந்தெடுத்து அழைப்பிருந்த இளைஞர்களுக்கு நான் ஆட்சி வந்த உடனே ஒரு வருஷத்துக்கு 5.5 லட்சம் வேலைகள், அரசு வேலைகள் நான் போட்டு தருவேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. 5 வருஷம் கழிச்சு ஒரு வேலை கூட போட்டு கொடுக்காதது அவருடைய மிகப்பெரிய சாதனை. இது இளம் தலைமுறைகள் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு சாதனை. அதுக்கப்புறம் இளைஞர்கள் வேலை இல்லாம, அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் இல்லாம, அவங்களுடைய ஆசைகளை நொறுக்கி விட்ட அந்த நிலையில அவங்களுக்கு விதவிதமான, அதாவது நமக்கு வாயிலை கூட நுழையாத அந்த பேர்கள், விதவிதமான போதைப் பொருட்கள் அவங்களுக்கு அவ்வளோ வெளிப்படையா, அவ்வளோ ஃப்ரீயா விற்பனை செய்யறது ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு உச்சக்கட்ட சாதனை. திமுகவை ஒழிச்சா இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம். ஆனா எதனால புரியணும். முதல்ல இந்த போதைப் பொருட்களுடைய விற்பனை எல்லா இடத்துலயும் செஞ்சு எல்லாருக்கும் வெளிப்படையா கிடைக்கிற அளவுக்கு இவங்க உற்பத்தி செய்யறதும், அதுக்கப்புறம் இந்த போதைப் பொருட்களுடைய அந்த பழக்கத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியாத அளவுக்கு ஒரு வக்கரமான புத்தியோட செயல்படுறதுல பாக்குறவங்க என்ன பெண்களா, மகளிரா, தாய்மார்களா, குழந்தைங்களா, இல்ல பாட்டியா என்னன்னு தெரியாத அளவுக்கு அவ்வளவு வக்கரமான ஒரு புத்தியை உருவாக்கக்கூடிய ஒரு கொடூரமான இந்த போதைப் பொருட்களை இந்த இளைஞர்களுக்கு கொண்டு அந்த தலைமுறையை அழிச்சது ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியுடைய மிக கொடூரமான, கேவலமான, கீழ்த்தனமான சாதனை.